வசுந்தரா, இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி பரதநாட்டியத்துல நீங்க தான் நம்பர் 1ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி சொல்றது ரொம்பவும் அபத்தம். ஒரு வகையில பார்த்தா அறியாமையும் கூட. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தர் பேரும் புகழோட இருந்திருக்காங்க. தட்ஸ் ஆல். இதுல நம்பர் 1 நம்பர் 2ன்னு எதுவும் கிடையாது. பரதநாட்டியத்துல என்னைக்குமே நம்பர் 1 யாருன்னு தெரியுமா? யாரு? பத்மினியா? இல்ல, வைஜெயந்தி மாலாவா? கிடையாது. பின்ன யாரு? சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர். யாருமே மறுக்க முடியாத உண்மை அது. பை தி வே, நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, பரதமும் நல்லா இருக்கீங்க. சினிமாவுக்கு போலாமே. ஆபீஸ் வந்துச்சு, நான் தான் போகல. ஏன் மேடம்? பிடிக்கல. பரதம் போக மத்த நேரத்துல என்ன பண்றீங்க? ஆட் கம்பெனி ஒன்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன். உங்க நாட்டியத்துக்கு சிஎம் சார் வரைக்கும் ஃபேனாமே. கடவுள் கிருபை. உங்க லைஃப்ல கல்யாணம் எப்போன்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? என் லைஃப்ல கல்யாணம் இருக்காது. ஏன் மேடம்? நான் சோஷியல் லைஃப் அடாப்ட் பண்ண போறேன். ஏழைங்களுக்காகவும் அனாதை குழந்தைங்களுக்காகவும் வாழ போறேன். ஃபேண்டாஸ்டிக் மேடம். மல்லியம்மா, அம்மா காஃபி கொண்டாங்க. கொண்டு வரமா. இந்தாங்கம்மா காஃபி. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டிவி பார்த்துட்டு இருந்தம்மா. என் இன்டர்வியூவா? ஆமாம்மா. இன்னைக்கும் போட்டாங்களா? டெய்லி போடுறாங்கம்மா. நீயும் டெய்லி பாக்குறியா? ஆமாம்மா. எனக்கு நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்ன பண்றது? நல்லா பேசுனா? அருமையா பேசுனீங்க. எல்லார் கண்ணும் பட்டிருக்கோம். இன்னைக்கு என்ன டிஃபன்? சேமியா உப்புமா பண்ணிருக்கமா. சரி, எடுத்து வை, நான் வரேன். சரிம்மா. ஹலோ. வணக்கம் வசுந்தரா அவர்களே. வணக்கம். யாரு? என்ன வசுந்தரா, என்ன இப்படியா மறந்துறது? யாருன்னு தெரியலையே. போன்ல முகம் தெரியாது, கரெக்ட். ஆனா என் குரலை கூடவா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல? முடியல. யாருன்னு சொல்லுங்க. பழசையெல்லாம் சுத்தமா மறந்துட்ட போல இருக்கு. இங்க பாரு, முதல்ல நீ யாருன்னு சொல்லிட்டு பேசு. நான் பிரபாகர். எந்த பிரபாகர்? பாத்தியா, பேர் கூட மறந்துட்ட. சாரி, எனக்கு அந்த பேர்ல யாரையும் தெரியாது. இப்போ உனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வராதுதான். நான் எந்த பிரபாகர்னு உண்மையிலேயே உனக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, சர்ச்சில். செல்வின் பிரபாகர், அந்த பிரபாகர். இவன் எப்படி போன் பண்றான்? என்ன வசுந்தரா, உன் பிளாஷ்பேக்ல ஒரு லைன் சொன்னதுக்கே அப்செட் ஆயிட்ட? நீ செத்து போயிட்டல்ல? செத்து போனவன் மறுபடியும் எப்படி வந்து பேச முடியும்? அப்படின்னா? நான் உன்னை நேரடியா மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றேன். எங்க மீட் பண்ணலாம் சொல்லு. நான் இப்போ பிஸியா இருக்கேன். அப்படின்னா நீ இன்டர்வியூ கொடுத்த டிவி ஆபீஸுக்கு போறேன். அங்க எதுக்கு? நீ இதுவரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல, இனிமேலும் பண்ணிக்க மாட்ட. அன்னை தெரசா மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல இறங்க போறேன்னு உன்னை ரொம்ப பாராட்டுறாங்கல்ல, அவங்க கிட்ட விஷயத்த சொல்ல போறேன். சிஎம் சார் கூட உன்னோட ஃபேன் அறிக்கை விட்டுருக்காருல, அவர்கிட்ட கூட கொஞ்சம் உன் மரியாதை குறையட்டுமே. நீ வேலை பார்க்கிற கம்பெனில கூட உன்னை ரொம்ப மரியாதையா நடத்துறாங்களாமே, அவங்களும் கொஞ்சம் கேவலமா பாக்கட்டுமே. என்ன சொல்ற? பிரபா, என்ன இப்படி மிரட்டுற? வேற என்ன பண்றது? 5 வருஷமா டீசென்ட்டா ஒதுங்கி இருந்த எனக்கு இப்ப நீ தேவைப்படுற. பேசலானா பயப்படுற. மிரட்டாம இருக்க முடியல, அதான் மிரட்டுறேன். நான் இப்போ எதுக்கு தேவைப்படுறேன்? நேரடியா சொல்றேன், எங்க வரட்டும்? நான் வீட்டுல இல்லைன்னு நீ போய் சொல்லக்கூடாது. அதனாலதான் லேண்ட்லைனுக்கு போன் பண்ண. லேண்ட்லைன் நம்பரை கலெக்ட் பண்ணனா கண்டிப்பா உன் வீட்டு அட்ரஸையும் கலெக்ட் பண்ணிருப்பேன்னு உனக்கு புரியாதா என்ன? வீட்டுக்கு வரட்டுமா? வா. இதோ 5 நிமிஷத்துல வரேன். கடவுளே, இப்போ என்ன பண்றது? இந்த ராட்சச மறுபடியும் என் வாழ்க்கையில வரானே.
ஹலோ. ஹாய் வசு. ஹாய். என்ன ஒரு மாதிரியா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், எனக்கு தெரியாதா? நான் ஹாய் வசுன்னு சொன்னா நீ உடனே ஹாய் அமர்னு சொல்லுவ. ஐ அம் இன் a confusion அமர். வாட் கன்ஃபியூஷன்? நீ எங்க இருக்க? ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் வீடு வரைக்கும் வரியா? யா ஷூர். எனி ப்ராப்ளம்? எஸ். என்ன ப்ராப்ளம்? அது புரியணும்னா வீட்டுக்குள்ள வராம வெளியே எங்கேயாவது ஜன்னல் பக்கமா நின்னு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாரு. ப்ராப்ளம் புரியும். என்ன சொல்ற நீ? நீ நான் சொன்ன மாதிரி பாரு, உனக்கு புரியும்னு சொல்றேன்ல. ம், ஓகே. அம்மா டிஃபன் ரெடிமா? எடுத்து வைக்கட்டுமாமா? நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ பீச்சுக்கு போயிட்டு வா. இவ்ளோ காலையிலையா? ஆமா. இந்தா இத வச்சுக்கோ. எதுக்குமா? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. போயிட்டு சாயங்காலம் வா. கிளம்பு. சரிம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். என் பேர் பூமிநாதன். உள்ள வாங்க. தேங்க்யூ. இது மேடம் கெஸ்ட் ஹவுஸா? ஆமாங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் ஒருத்தர் தான் தங்கியிருக்கீங்களா? ஆமாங்க. நீங்க யாரு? கோபிச்செட்டிப்பாளையத்தில் மேடத்தோட தோட்டம் இருக்கு. அதோட கணக்கு புள்ளனா நீங்கள் தான் மேடத்தோட டிரைவரா? ஆமாங்க. டிரைவருக்கே இவ்வளோ பெரிய கெஸ்ட் ஹவுஸை கொடுத்துருக்காங்க. மேடத்துக்கு ரொம்ப பெரிய மனசு இல்லை தம்பி? ஆமாங்க. உங்க ரூமு மேல இருக்கு. இந்தாங்க சாவி. தம்பி, நான் ஒரு விஷயம் சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? எனக்கு மூட்டு வலி இருக்கு. மாடிப்படி ஏறி இறங்குறது கஷ்டம். நான் கீழேயே தங்கிக்கட்டுமா? அப்ப நானு? நீங்க மேலே போயிடுங்க தம்பி. திங்ஸ் எல்லாம் இப்ப எடுக்க முடியாது. நான் வெளில போகணும். திங்ஸ் எல்லாம் எதுக்கு எடுக்கணும்? நீங்க ஒரு 5 நிமிஷம் இங்கேயே இருங்க. நான் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மேடம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒருத்தர்கிட்ட லேண்ட் மேப்பை காட்ட சொல்லியிருக்காங்க. அதை காட்டணும். நான் மேலே ஏறி கீழே வந்தா நடக்க முடியாது. வேலை கெட்டுடும். ஓ, அப்ப ராத்திரி என்ன செய்வீங்க? ஏதோ இவ்வளோ பெரிய ஹால் இருக்கே. கட்டாந்தரையில் படுத்து தூங்குறவன் தம்பி நானு. எனக்கு இது சொர்க்கம். எனக்கு உங்ககிட்ட தேவை பாத்ரூம் மட்டும்தான். ம், சரி, போயிட்டு வாங்க. அந்த ரூமு. நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. ஹலோ. என்ன மகேஷ், ஃபோனே இல்லை? 5 நாள் லீவு. ஏன்? வண்டி சர்வீஸ்க்கு விட்டுருக்கு. அப்புறம் என்ன, பொருள் கிடைச்சதா? இன்னும் இல்ல, தேடிக்கிட்டு இருக்கேன். தம்பி தம்பி, ஒரு நிமிஷம். என்ன? பாத்ரூம் கதவு லாக் ஆகவே இல்லை. நான் வேற எல்லாத்தையும் கழட்டிட்டு குளிப்பேன். இப்ப என்ன பண்றது? ஐயோ, ரூம் கதவை சாத்திட்டு குளிங்க. நன்றி தம்பி. வயித்த கலக்குது. யார் அது? அது யாரோ கணக்கு புள்ளையா, பெருசு, குளிக்க போகுது.
தம்பி, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வெளியில போறேன், வீட்டை பாத்துக்குங்க. ஓகே ஓகே. போயிட்டான் போல இருக்கு. மாடி ஏறினா கால் வலிக்கும்னு சொன்ன, இப்போ ஓடி வர யார் நீ? எங்க இருக்க அமர்? பேக் சைடு வழியா வந்தேன். grill வழியா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அங்கேயே இரு. ம். அவன் தான் வந்துட்டான் போல இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். உள்ள வரலாமா மேடம்? வா. என்ன அப்படி பாக்குற? வாலஜாபாத்ல இருந்த மாதிரி இல்ல, இப்போ அம்சமா ரெடி ஆயிட்ட வசுந்தரா. முன்னாடி பாவாடை தாவணில இருந்த மாதிரி இப்ப இல்ல, தேவதை மாதிரி இருக்க. இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவு? 40,000 ரூபாய். வெரி குட், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எதுக்கு சந்தோஷப்படுறேன்னு கேட்க மாட்டியா? சொல்லு. என்னோட ஒரு மாச சம்பளத்தை வாடகையா கொடுக்கற அளவுக்கு என் மனைவி ரிச்சா இருக்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஓ, இவன் தான் இவ புருஷனா? என்ன பேசணும்னு வந்தியோ அதை மட்டும் பேசு. நல்லா பேச கூட கத்துட்டு இருக்க. ஆமா, உன்னை யாரு வச்சிட்டு இருக்கா? என்னது? யாரு உன்னை வேலையில வச்சிட்டு இருக்கிறதுன்னு கேட்டேன். புரியல. டெல்லியில ஒரு ஹேட் கம்பெனில நான் கிரியேட்டிவ் ஹெட்டா ஜாயின் பண்ணிருக்கேன். அங்க மாடல்ஸ்னு ஒரு ஆல்பம் அனுப்பியிருந்தாங்க. அதுல உன் போட்டோவும் இருந்தது. சென்னையில் இருக்கிற ஒரு ஆட் ஏஜென்சில இருந்து உன் ஆல்பத்தை ரெஃபர் பண்ணிருந்தாங்க. யார் உன்னை இந்த லைனுக்கு அனுப்பி வச்சது? 5 வருஷமாவும் அட்ரஸ் தெரியாம நான் எவ்வளவு தவிச்சேன் தெரியுமா?
இப்போ டிவில உன் இன்டர்வியூ பார்த்தேன். சிஎம் சார் ஃபேன் ஆகிற அளவுக்கு வளர்ந்துருக்கியே. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நீ என்கிட்ட பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசுற. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு பிடிக்கல. அதான் பேசாம இருக்கேன். ம், எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாலும் நீ என் மனைவிதான். நான் உன்னோட கணவன் தான். ஸ்டாப் இட். என்ன விளையாடுறியா? நீ கிரிமினல்னு தெரியாம உன்னை நான் காதலிச்சிட்டேன். அது தப்புதான் சாமி. உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சர்ச் வரைக்கும் வந்து மோதிரம் மாத்திக்கிட்டது தப்பு தாண்டா சாமி. 5 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் தெரியாத அப்பாவியா இருந்தப்போ அந்த தப்ப செஞ்சுட்டேன். என் பரதநாட்டியத்தை பார்க்க வந்த நீ ஐ லவ் யூன்னு சொன்னதும் உன் வலையில விழுந்துட்டேன். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்த 1 மணி நேரத்திலேயே போலீஸ் வந்து நீ பயங்கர கிரிமினல், பாம் பிளாஸ்ட் கேஸ்ல சம்பந்தப்பட்டவன் சொல்லி உன்னை இழுத்துட்டு போனாங்களே. அப்பவே உன் மூஞ்சில காரி துப்பி நீ போட்ட வெட்டிங் ரிங்க கழட்டி வீசி எறியல. அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன உன் பொண்டாட்டிங்கிற? இப்படி சொல்லிட்டா எப்படி வசுந்தரா? நான் போட்ட வெட்டிங் ரிங்க 1 மணி நேரத்துல கழட்டி என் மூஞ்சில வீசி எறிஞ்சதை நான் ஒத்துக்கிறேன். அந்த 1 மணி நேரத்துக்கு நான் உன் கணவன் தானே. அந்த உரிமை போதும் எனக்கு. அடங்கல, சரியான ஆள் தான் அவன். போகட்டும். சர்ச்சில் போய் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணியா? நீயும் பண்ணல, நானும் பண்ணல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம 2 பேரும் எங்கேயோ வாழ்ற தம்பதிகள். சட்டப்படி நாம 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கியிருந்தாதான் நீ எனக்கு மனைவி இல்ல, நான் உனக்கு கணவன் இல்ல.